விலையில் நிறைந்த தரம் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. Ariza shirts and trousers. முத விஷயம்க்கா, நீங்க என்னைக்குமே குரல் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து கலரை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்றத வந்து என்னைக்குமே நீங்க வந்து உங்களோட நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிக்சன் அப்படின்றவர் வந்து வினுஷா அவங்களுடைய கலரை பற்றி, அவங்க வேலைக்காரி மாதிரி இருக்காங்கன்றதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு. அதை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுக்கா? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே கலர் அப்படிங்கும் போது எனக்கு அது உடன்பாடு இருக்காது. யாருமே நம்ம நிறத்தை வச்செல்லாம் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. இடமா இருக்கட்டும், உடல் சார்ந்து கேள்வி பண்றதுக்குமே வந்து ரொம்ப கேவலமான செயல். இது நடந்து பல வாரம் ஆயிடுச்சு. அதை இப்ப பேசும் பொருளா எடுக்கவே கூடாது. நீங்க அன்னைக்கே அதை கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கோபம் தான். எப்படி வந்து அவ்வளவு கேமரா இருந்ததுல கண்டிப்பா அதை பிக் பாஸ் பாத்திருப்பாங்கல்ல. அதையே நீங்க வந்து கமிஷனர் கிட்ட வந்து சொல்லல. ஒரு பெண்ணை வந்து நீங்க அவ்வளவு கேவலமா எப்படி விமர்சிக்க முடியுது? அவ நிறைய எப்படி இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன வருது? இப்போ வினுஷாவே வந்து அவங்களோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தாங்க, நிக்சனோடைய அந்த கை இதை வந்து காமிச்சு, பர்டிகுலராக அதை காமிச்சு வந்து தவறு இது பண்றதெல்லாம் வந்து தவறே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எது பண்ணாலும் தவறு கிடையாது. ஆனா பிரதீப் எதுவுமே பண்ணலைனாலும் தவறு. நீங்க பழகிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் நல்லாவே பழகிருக்கேன். ரொம்ப அமைதியான பொண்ணு, அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இன்னும் சொல்லணும்னா, நான் எப்படி ஆரம்பத்துல கலரால நிராகரிச்சு ஒரு இடத்துல வந்து உட்காரும் போது இந்த கலர் தான் என்னை இவ்வளவு அவமானப்படுத்துச்சு அப்படின்லாம் இல்லாம இதுதான் என்னோட பிளஸ் நினைச்சு நான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டாவுக்கும் அந்த கலர் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து உட்காரும் போது நீ அந்த பெண்ணோட இடத்துல இருந்து பார்க்கணும். முதல்ல ஒரு பெண்ணை விமர்சிக்கிறதுக்கே உனக்கு தகுதியே கிடையாது. அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன? வேலைக்காரி மாதிரினா இப்ப வேலைக்காரி தப்பா பேசுவியா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமாடா? நீங்க அந்த இஷ்யூ தூக்கி எறிஞ்சிட்டீங்க. வீட்டுல ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்துக்காக, தன் குழந்தைக்காக, தன் புருஷனுக்காக ஒவ்வொரு வீட்லயும் பட்டு பாத்திரம் தேய்ச்சி வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்காரியை நீ கிண்டல் பண்ணிருக்க. அவங்க வேலைக்காரியே கிடையாது, அவங்க ஒரே வீட்டு பணியாளர். நீ அப்படி கிண்டல் பண்ணிருக்க. அப்புறம் ஷேப்னா உங்க அம்மா எல்லாம் எப்படி? ஒரு தாய்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்லடாமா. தாய்மை ரொம்ப புனிதமானது. உங்க அம்மாவை நீ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கியா? எனக்கு வீட்டுல வந்து அதை வெளியில வந்து பார்த்துட்டு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம். எல்லாருமே அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை கேட்கணும். ஒரு பெண்ணை நிறத்தால, உடலால, செக்டரால நீங்க வந்து இன்னைக்கு கேவலப்படுத்திருக்க அப்படின்னா அதை அப்படி விட்டுறவே கூடாது. இந்த வாரம் கமெண்ட்ஸ்ல அதை கேட்டே ஆகணும். அண்ட் இன்னொன்னு என்னக்கா, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணல. ஒண்ணு, இந்த டிவி முன்னாடி வந்து நின்று பேசும்போதும் அது தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்ற அந்த குற்ற உணர்வு வந்து சுத்தமா நிக்சனுக்கு இருக்கு. என்ன பெரிய என்ன உலக அழகனா? உனக்கும் சராசரி அதே தோல் தான் எல்லாருக்கும் இருக்கு. அதே ஒரே விஷயம் தான் சாரா. நீங்க ஆரம்பத்துல இருந்து பிக் பாஸ் ரசிகர்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பெண்களை கிண்டல் பண்ணா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு நீங்க பிரதீப் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. ஒரு ஆண் தான், ஆனா அவனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பெண்கள், நானும் சேர்த்து வந்தேன். ஆனா நீங்க பெண்களை கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்கடா. நான் ரசிகர்களுக்கு தாழ்மையோட வைக்கிறேன். இன்னொரு ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ள நிறைய பெண்களுக்கு மத்தியில தான் நிக்சன் இந்த வார்த்தைகளே வந்து உபயோகிச்சிருக்காரு. அதான் அங்கிருந்து யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த இவ்வளவு சீசன் நாங்க பயணிச்சு போறோம். சீசன் 4 வந்து நான் உள்ள இருந்திருக்கேன். நிஜமா சொல்றேன், ஒரு தவறான கெட்ட வார்த்தை கூட யாருமே பேசுனதில்லடா. அவ்வளவு கோபம் வந்திருக்கு, அவ்வளவு சண்டை வந்திருக்கு. அறிவு இல்லையா? இதெல்லாம் ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்குமே தவிர நீங்க பாத்துருக்கலாம். ஆனா இந்த சீசன்ல நீங்க பாருங்க, பெண்கள் எவ்வளவு கெட்ட வார்த்தை எல்லாமே பேசுறாங்க. பயங்கரமா ரசிக்கிறாங்க அதெல்லாம். இப்போ உள்ளுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருந்தது பாக்குறதுக்கு? என்ன இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி? ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் போது மாயா சிரிக்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்பவுமே ஒருத்தவங்க சண்டை போடும் போது நேருக்கு நேரா பேசிட்டு கோவம் வராது. நாம இந்த ஒரு மெக்கல் சிரிக்கும் போது ரொம்ப கோவம் வரும். அது யாரா இருந்தாலுமே அவங்க ஒரு மாதிரி போறாங்க, அதை இரிட்டேட் பண்ணிட்டு போறாங்க. அந்த டூட்னாவே அந்த கேங்கே இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் குரூப்பிசம். அனாமத்தா கடமை எங்களை போய் குரூப்பிசம் நீங்களே.
இப்போ அக்கா நீங்க நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு வரும்போது இப்போ அர்ச்சனா அண்ட் விசித்ரா இவங்க 2 பேருமே தான் வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து நிறைய குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா எப்படி அவங்கள வந்து புள்ளி பண்றது, எப்படி அவங்கள கார்னர் பண்றது? அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் வீக்ல அந்த போட்டிகள், அந்த கார்னர் பண்றது அது எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணதோ பிரதீப் வந்து நல்ல, அதாவது டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய தகுதி இருக்கு. அதை தாண்டி நேருக்கு நேரா கேள்வி கேட்கிறாங்க. சோ இவரை நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கேங்கா சேர்ந்து வேலை பார்த்தாங்கல்ல. இப்ப பிக் பாஸ் ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு பேர் தான் குரூப்பிசம். 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி வெளியில போடுறதுக்கு பேர் தான் குரூப்பிசம். ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் உட்காந்து சிரிச்சு பேசுறத குரூப்பிசம் சொல்லாதீங்க தயவு. சோ அதனால என்ன நடக்குதோ உனக்கு விசித்ரா அர்ச்சனா இவங்க 2 பேர்ல வந்து விசித்ரா மேம் ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள இருக்காங்க. அவங்க நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அர்ச்சனா நிறைய விஷயங்களை வெளியில இருந்து பார்த்துட்டு உள்ள போயிருக்காங்க. அவங்களுக்கு யார் நெகட்டிவ் பேர் வாங்கியிருக்காங்க, யார் பாசிட்டிவ் பேர் வாங்கியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுதான் உள்ள போயிருக்காங்க. ஆனாலும் நல்லா பண்றாங்க. இதுல விசித்ரா மேம் பாராட்டணும். அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே அவங்க குரல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இதுதான் அந்த அந்த கேங்குக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவங்களுக்கு அந்த சின்சா கிடைக்கிறது, அவங்க கூட உட்காந்து பேசுறது, அவங்க கூட உட்காந்து சிரிக்கிறது, இந்த ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். இப்ப அவங்களோட போக்கஸ் எல்லாமே அர்ச்சனா, விசித்ரா மேம், அதுக்கப்புறம் அந்த தினேஷ் இவங்களெல்லாம் பிடிக்காததுக்கு ரீசன் இவங்க மக்கள்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கிடுவாங்கிற ஒரு பயம் தான். இப்போ பிரதீப் விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு அது அந்த ஒரு முடிவு மேல சில குறைகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுல வந்து என்னன்னா 5 பேருமே எப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றதுல இருந்தே நமக்கு வந்து காமிச்சாங்க இல்லையா, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பதட்டம் ஏதாச்சும் வந்ததா? ஏன்னா விமன் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் பிக் பாஸ் மாதிரி இடத்துல நடக்கிற விஷயத்த வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த விமன் சேஃப்டியை எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு விமனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஓப்பனாக தைரியமாக வந்து சொல்கிற பெண்களே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலி எல்லாரும் வந்து சொல்லணும். ஆக்சுவலி அதை எவ்வளோ ரைட்டாக பயன்படுத்தினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா? சேஃப்டியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம நாட்டுல பெண்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. பெண் பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான மதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. சோ அந்த இடத்துல எனக்கு சேஃப்டி இல்லைன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, கேமராவே இல்லாம ஒரு இடத்துல நீ சொல்லியிருக்கணும். அங்க 60 கேமரா இருக்கு. அந்த இடத்துல நீ மட்டும் 5 பெண்கள் இல்ல, ஒவ்வொரு சீசன்லயும் 12 பெண்களுக்கு மேல கலந்துருக்காங்க. ஒரு பெண்களுக்கு கூட நடக்காத விஷயமா இந்த சீசன்ல உங்களுக்கு நடந்துற போது நீங்க நினைக்கிற மாதிரி பிக் பாஸ் வீடு வந்து யாருமே பார்க்காத வீடெல்லாம் கிடையாதுடாமா. 60 கேமரா மட்டும் கிடையாது, கேமராக்கு பின்னாடி உங்களை மட்டும் தனியா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கேங்கே இருக்கு. உங்களுக்கு சின்னதா ஒரு அசம்பாவிதமோ இவ்வளவு ஏங்க ரொம்ப நேரம் நீங்க உட்கார்ந்து அழுதிங்கனாலே பிக் பாஸ் உங்களை உள்ள கூப்பிடுவாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி உங்களை எப்படி என்ன பண்ண முடியும்? அப்ப நீ எதை தெரியுமா கையில எடுத்திருக்க? அவன் என்ன திட்டினானா வெளில அனுப்ப மாட்டாங்க, அவன் எனக்கு வந்து வேற மாதிரி ஏதாவது பேசினானா வெளியே அனுப்ப மாட்டாங்க, வார்ன் பண்ணுவாங்க. எனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் வெளியில அனுப்புவாங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நீ கையில எடுத்திருக்க. இது பெண்மைக்கு அழகு இல்லை. எங்கேயாவது நீங்க பார்க்கும்போது பிரதீப்போட ஏதாவது ஒரு பிஹேவியரோ இல்ல பிரதீப் பேசுறதோ பழகுறதோ ஒரு இது அவன் பேசுற வார்த்தைகள் நமக்கு கோவம் வருது. அது அவன் கடந்து வந்த நிலைக்கான ஒரு அடையாளம். அவன் ஒரு நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கான். அவனுக்குள்ள நிறைய வலி இருக்கு. அந்த வலி வார்த்தையால வெளிப்படுது. அப்படி நீ வார்த்தையால வெளிப்படுதுன்னா எல்லா சீசன்லயுமே எடுத்துக்கோங்க, எல்லா சீசன்லயுமே ஒருத்தர் அடி பேசிட்டாரு. இப்ப லாஸ்ட் சீசன் எடுத்தீங்கன்னா அஜித் பேசிப்பாப்ல, முன்னாடி பாலாஜி ஆரிச கூட்டிட்டு சண்டை போடும் போதுமே இந்த வாக்குவாதங்கள் நிறைய வந்திருக்கும். ஏன் வாக்குவாதத்தை வேணா பிரதீப் கிட்ட நம்ம வந்து உண்மையே அவர் பேசுற வார்த்தைகள் நிறைய வந்து நம்ம கோவம் வர்ற வார்த்தைகள் தான். வார்த்தைகள் தவறா இருந்துச்சுன்னு சொல்லணுமே தவிர அவனுடைய நடவடிக்கை தவறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையா அந்த பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு போகாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அப்படி உத்து பாக்குறது. அப்படியே நான் வந்து இது பண்ணேன், ஒரு சின்னதா போட்டாங்க பாருங்க, அந்த பையன் அதை வேணும்லாம் பண்ண மாதிரி தெரியல. அந்த பையன் டக்குன்னு போட்டாப்ல, அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்ல. அது நீங்க அந்த பையனுக்கு தான் அவன் வந்து அதை கிளாரிஃபை கொடுக்கணும். தமிழ் சார் பேச விடுங்க, மத்த சேனல் சோசியல் மீடியா அவனை பேச வச்சு விஷயங்களை வாங்கணும். மத்தபடி பண்ற மாதிரி தெரியலாமா? நீங்க பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் தப்புன்னு சொன்னோன்னு இந்த உலகமே தப்பு 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 அப்படின்லாம் கொண்டாட முடியாது. விசாரிக்கணும்ல.
இப்போ அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உண்மையாவே தப்பு நடந்ததுன்னே வச்சுக்கலாமே, அதுக்காக அவர் வெளியே போயிட்டாருன்னு இருக்கட்டும். அப்போ அந்த 5 பேருமே வந்து அதே ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தானே இருக்கணும். ஆனா அவங்க அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லலை, எனக்கு எதுவும் நடக்கல, உங்களுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு நினைச்சுதான் நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன், பர்சனலா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேசணும், உங்களுக்காக தான் பேசணும். இப்படி மாத்தி 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 பேசும்போதே உங்களுக்கு தெரியலையா? இது 5 சேர்ந்து ஒரு ஆக்சுவலா என்னன்னா அவன் மேல ஒரு பெரிய பிளாக் மார்க் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்கடாமா. அது இன்னைக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அவங்க பக்கம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்களே அதை உணர்றாங்க, நாங்க சொல்லல நீங்க சொல்லல அப்படின்னு. இது ரொம்ப கேவலமான விஷயம், இதை பத்தி நம்ம பேசவே கூடாது. இன்னும் சொல்லணும்னா கமல் சார் வந்து அந்த 5 பேருமே அந்த யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்கள பத்தி வெளில போனோம். பெண்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அது நியாயமா சொல்ல வேணாமா? இன்னொரு வெண்சா உள்ள போகும்போதும் சரி கமல் சார் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு இடத்துல வந்து கருப்பு நிராகரிக்கப்பட்டேன்னு சொன்னப்ப கூட கமல் சார் சொல்லியிருக்காங்க, திராவிடர்களுடைய நிறமே கருப்பு தாண்டாமா, நீ அந்த நிறம் உள்ள வந்து அநாகரிகமா பேசப்பட்டிருக்கு, உடல் ரீதியான விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு வீடியோ ஆதாரமே இருக்கு. அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் பற்றி நடுவில் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ சில கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, ஏதாச்சும் பேசினா உடனே வந்து மெடிக்கல் ரூமுக்கு போ அப்படின்னு அந்த மென்டல் ஹெல்த்தை டார்கெட் பண்ணுறது எவ்வளோ தப்பான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோவிகா வந்து அர்ச்சனா எப்போ என்ன பேசினாலுமே நீ வந்து மெடிக்கல் ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லி இது பண்ணுறாங்க. மெடிக்கல் ரூம்லாம் கிடையாதுடாமா, நமக்கு அடிபட்டுருச்சுன்னா மெடிக்கல் ரூம் இருந்தது. ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்ததுன்னா மட்டும்தான் பிக் பாஸ்க்கு போவோம், கன்சல்டன்ஸ் தான் போவோம். மெடிக்கல் ரூம் போனா என்ன உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க புரியல எனக்கு. மெடிக்கல் ரூம்ங்கிறது நாங்க இருக்கும் போதெல்லாம் இல்லடாமா. இல்லக்கா அப்படி சொல்லும் போது அது அந்த கண்டஸ்டன்டோட மனநிலை எப்படி பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது என்ன தெரியுமாடா உங்களுக்கு, இப்போ நல்லா இருந்தவன சைக்கோன்னு முத்திர குத்தி அனுப்பிச்சீங்கல்ல, அதேதான். எல்லாருக்கும் கிடையாது, இவங்க கூட சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் புத்திசாலி, இவங்களை எடுத்து பேசுறவங்க சைக்கோ. இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஆனா இது நமக்கு கேவலமான விஷயம். அவங்க எவ்வளவு அறிவோட விளையாடுறாங்க பாத்தீங்களா? நீ பைத்தியம் சொன்னா உண்மையிலே நம்ம ஒரு நாள் பைத்தியம் மாதிரி கத்துவோம். அதை தூண்டி விடுறாங்க. இப்போ நிக்சன் பற்றி நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கான ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் இருக்காரு. நிக்சன், ஐஷு இவங்களை பார்க்கறதுக்கே நிறைய பேருக்கு, சில பேருக்கு வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, இது ஒரு ஷோ, அதுக்கான சுயநினைவு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து எல்லாருக்குமே வந்து வருது. ஸோ நீங்களும் வந்து அதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இல்லையாக்கா? ஒரு 3 வாரம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா பேசுறானே. அதுவும் ஒரு இடத்துலலாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடினதுமா, நான் எப்படியெல்லாம் வந்தேன்னு தெரியுது. என்னன்னா நம்மளாம் அடியிலேருந்து நம்மளாம் வந்து நம்ம டக்குனு யாருமே நம்மள மேல தூக்கிடல, ரொம்ப அடிபட்டு தான் மேல வந்தோம். அப்படிங்கும் போது நான் பர்சனலா அந்த பையன் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா வாடாட்டங்க பரவாயில்லையே, ஒரு முகமே தெரியாத ஒரு பையன் இனிமே முகம் தெரியாத உலகம் முழுக்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னைக்கு அவன் வினிஷாவை பேசினானோ அன்னைக்கே அவன் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. வினிஷான்னு இல்ல, அவன் எந்த பொண்ணை பேசியிருந்தாலுமே எனக்கு அவன் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவன் ஐசு கூட நடந்துக்கிற விதம் கூட அது காதலா எனக்கு தெரியவே இல்லை, அது காதல் மாதிரியும் எனக்கு தெரியல. எவ்வளவு அநாகரிகமான விஷயம் தெரியுமா? எவ்வளவு குழந்தைங்க பிக் பாஸ் பாக்குறாங்க. தமிழ்ச்சாருக்கு இது நல்லாவே தெரியும். என்ன நேரமும் கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு இருக்கிறது, வேட்டி கட்டி விடுறது, கண்ணாடியில முட்டை குத்திட்டு இருக்கிறது, நீ அடுத்த பட்டிகளுடைய ஷேப்பெல்லாம் வர்ணிக்கிற, வெளியில வாடி ஓ ஷேப் என்ன ஆகுதுன்னு பாப்போம். நீங்க என்ன நேரமும் தடவிக்கிட்டே இருந்தோம்னா இது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அது காதலாங்க இல்ல, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி போறாங்க, அவங்கள வந்து ஆறுதல் படுத்தல, பின்னாடி உட்காந்து அப்பயும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அங்க எல்லாருக்கும் ஃப்ரீ கட்டி பிடி வைக்கிறாங்க. கட்டிப்பிடி வைத்து மருத்துவ முத்தம் எல்லாமே இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கடா, நீ பைத்தியம் சொல்றதா. ஆக்சுவலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பைத்தியம் எப்பவுமே தன்னை பைத்தியம் சொல்லாது, அடுத்தவனதான் பைத்தியம் சொல்லும். ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டை பார்த்து ஆம்பளை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ ஆம்பளையா, அந்த மாதிரி கேள்விகள் வந்து அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம்க்கா. எந்த சீசன்லயுமே வந்ததில்லை, அவ்வளோ வார்த்தைகள்.
எனக்கு ஜோவிகாவை பர்சனலாவே ரொம்ப பிடிச்ச ரீசன் அந்த அவ படிப்பு விஷயம் பேசும்போது அந்த குழந்தைக்கு படிப்பு வரல, ஆனாலும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் கத்துருக்காளே, நல்லா வரட்டும் தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். அது மேல ஆரம்பத்துல யாருக்குமே கோவம் வரல. அவ நல்லா பேசுறா, அவ கரெக்டா பேசுறா, மூஞ்சிக்கு நேரா பேசுறா, இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாம் அவன் மேல இருந்தது. அத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே வந்து அதுதான்டா அந்த 4-5 பேர் இருக்காங்கல்ல, அந்த 5 சேர்ந்து எல்லாரையும் தடுத்துருச்சு. அது ரொம்ப தவறான செயல். நீ ஆம்பளையா அப்படிதான் இது என்ன செய்யுச்சு. இப்போ ஆண்களை வந்து என்ன வேணாலும் பேசிடலாம். இந்த 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 சீசன்ல நீ அதான் பார்க்கணும், ஆண்கள் நிறைய தாக்கப்படுறாங்க. இப்போ இந்த வாரம் வந்து அந்த கோர்ட் ரூம் டாஸ்க் இன்னைக்கு நடக்க போகுது, போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அது கண்டிப்பாக என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதுலையாவது யாராவது கரெக்டாக அந்த புள்ளி கேங்கை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களாக்கா? இதுல கண்டிப்பா பிரதீப் விஷயம் போகும், அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், திரும்ப ஆரம்பிப்பாங்க, நாங்க சரியாதான் பேசுறோம்பாங்க, எங்களுக்கு நடந்ததை நீங்க பாத்துக்கலான்னு கேட்பாங்க, எல்லாமே நடக்கும். எங்களுக்கு நடந்ததுங்கிறாங்கல்லடாமா, இதுக்கு வந்து டீம் தான் பதில் சொல்லணும்டாமா, வீடியோ ஆதாரம் வெளியிடணும், என்ன நடந்துச்சு இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அத வந்து அவங்க நிரூபிக்கணும். ஒருத்த மேல பழி போட்டு வெளியில அனுப்பிச்சிட்டீங்க, இப்ப அந்த கோர்ட்ல வந்து நிக்கிறீங்க, எல்லாருமே பாருங்க அவங்களுக்கு எப்படி நியாயத்தை சொல்ல முடியும். இப்ப பூர்ணிமா வந்து நான் நல்லவங்கன்னு பேசுவாங்க, மாயா நான் நல்லவங்கன்னு பேசுவாங்க, கிருஷ்ணன் நான் நல்லவங்கன்னு பேசுவான், எங்களுக்குள்ள காதல் கிடையாது, இது அதையும் தாண்டி புனிதமானதும்மா. எதுவுமே வந்து நீங்க நல்லா பாருங்க, இந்த கோர்ட் முழுக்க பாருங்க, எதுவுமே விளங்காது. குறைந்த விலையில் நிறைந்த தரம் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone வாங்கினா smart watch free. Ariza, shirts and trousers.